ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ்ஜில் ஒரு கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு நல்லா ஒரு பெரிய பீஸ் இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு, பெரிய பூண்டு எடுத்து அதையும் தோலோடையே வச்சுருக்கேன். உரிச்சாலும் உரிச்சிக்கலாம், தோலோடையும் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, முள்ளங்கி போட போகிறேன். மட்டனோட எப்பயும் உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டுங்க. ரொம்ப வித்தியாசமாக டேஸ்டியாக இருக்கும். அதனால் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முள்ளங்கி, 2 தக்காளி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்து, நம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்க தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா, ஒரு கிண்ணத்தில் தண்ணியில் போட்டு வச்சுட்டு உரிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதுக்கு கொத்தமல்லி நம்ம கடைசியாக மேலே தூவறதுக்கு கொத்தமல்லி எடுத்து வைக்கலன்னா கருவேப்பிலையும் போட போகிறேன், கொத்தமல்லியும் மேலே தூவிப்போம். அவ்வளோதான். இல்லை தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு 1/4 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்துட்டு அதில் மஞ்சத்தூள், பெப்பர், ஜீரகத்தூள் போட்டிருக்கோம். இன்னும் இஞ்சி பூண்டு மட்டும் நான் போடலை. இஞ்சி பூண்டு இப்போ அரைச்சிட்டு அதில் ஆட் பண்ண போகிறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம நல்லா வெந்த உடனே கிரேவி ரெடி பண்ணிடலாம். கொதிச்சுட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டும் அதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வேறு நல்லா வேகட்டும். சிம்மில் வச்சுருவோம். தண்ணி ரொம்ப சுண்டி போய்டும்ல, நல்லா சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கலாம். தண்ணி வந்து இதில் ஆட் பண்ணணுன்னா நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி அது வந்து அப்படியே மட்டன்லாம் வேகாமல் அப்படியே வரைச்சிட்டு போய்டும். எப்பயும் இந்த தட்டு மேலே வைக்கிறோம் பாருங்கள், அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அப்படியே சூடாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதுக்காக தான் அது தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி மேலே ஒரு தட்டு இருக்குல்ல, அதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம். அது அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கோம், பொங்காது. கொதிச்சுட்டே இருக்கும்போது அந்த தண்ணி நல்லா சுட்டுரும். சுட்ட உடனே ஹீட் ஆனவுடனே தொட்டு பார்த்தா தெரியும் நமக்கு. சூடு ஆனவுடனே நம்ம ஊற்றணும். அப்படியே ஊற்றணும்னா மட்டன்லாம் விரைச்சிட்டுக்கும். எப்பயுமே நம்ம கொதிக்கிற பொருளில் தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் சுட வச்சு தாங்க ஊற்றணும். சூடானோன்னு ஊற்றலாம். நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம இறக்கிட்டு குழம்பு தாளிச்சு விட்டுடலாம். இப்போ நம்ம கடாயை வச்சுட்டோம். ஆயில் ஊற்றிப்போம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா தாளிப்புக்கு ஒரு பட்டை இல்லாத ஒரு இலை, பிரியாணி இலை, சோம்பு, ஒரு 3 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய் போட்டுட்டோம். இது நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்ச உடனே நம்ம என்னென்ன போடணும்னு பார்க்கலாம். இது நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், இப்படி வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டோம். வதங்கினோடனே நம்ம தக்காளி, நெக்ஸ்ட்டு தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம எல்லாருமே பேச்சுலர்ஸ்லாம் கூட செஞ்சிடலாங்க. இதுலேயே நம்ம முள்ளங்கியும் ஆட் பண்ணிக்கிறோம். முள்ளங்கி போட்டு மட்டன் குழம்பு வச்சா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முருங்கைக்காய் போட்டு வச்சா அது ஒரு டேஸ்ட்டு, கத்திரிக்காய் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு, ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு போட்டாங்க செம்மையாக இருக்கும். முள்ளங்கி ரொம்ப நல்லது. முள்ளங்கி போட்டு வச்சா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நம்ம நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம், இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுட்டோம். இல்லை தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இது காய் கொஞ்சம் வெந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிட்டா குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதுதான் ஈஸியாக. நம்ம முள்ளங்கி வேகணும், அவ்வளோதான். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஆல் பர்பஸ் மிளகாத்தூள் தான் போட போகிறேன். ஒரு 2 ஸ்பூன் அல்லது 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டோம்.
3 ஸ்பூனும் போட்டுக்கிறேங்க. நல்லா காரசாரமாக நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பெப்பர் வேறு போட்டிருக்கோம் நம்ம நிறைய. இதில் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு கொதிக்கும் போது கரைஞ்சிடணும்னா நம்ம எப்பயுமே குழம்புக்கெல்லாம் கல் உப்பு ஆட் பண்ணுறது தான் நல்லது. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லது. இந்த காலத்தெல்லாம் கல்லுப்பு தானே யூஸ் பண்ணாங்க. இப்போ தான் எல்லோரும் சால்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பொரியலுக்கெல்லாம் வேணால் சால்ட்டு போட்டுக்கலாம், ஈஸியாக மிக்ஸ் ஆகிறதுக்கு. இதிலெல்லாம் நம்ம கல்லுப்பு போட்டுக்கிறது நல்லது. இப்போ இந்த குழம்புல நல்லா வெந்துட்டோம். அந்த முள்ளங்கி வேகணும், அவ்வளோதான். முள்ளங்கி வெந்துருச்சுன்னா நம்ம அந்த மட்டன் வேக வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம குழம்பு ரெடி. இப்போ நல்லா கொதிக்கட்டும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம். மட்டனும் ஆட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துடலாம். கொதிச்சுட்டே இருக்கட்டும். நல்லா கொதித்து அந்த முள்ளங்கி வெந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடுங்க. மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். அருமையான மட்டன் கிரேவி சூப்பராக எளிமையாக பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்ய, சமையலே தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். கொதி வரட்டும், பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தேன், ரொம்ப அருமையாக இருக்குது. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. நல்லா கொதிக்கட்டும். கொதித்து முள்ளங்கி மட்டும் வெந்துட்டா நம்ம இறக்கிட வேண்டியதுதான். இந்த சைட் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் குழந்தைங்களுக்காக வறுக்கிறதுக்கு சிக்கன் 65 மாதிரி பண்ணுறதுக்காக அப்படி பண்ணால் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு, பேரனுக்கும் பேத்திக்கும். அதனால் எப்போயுமே எங்கள் வீட்டில் பொட்டேட்டோவும் காலிஃப்ளவரும் ஸ்டாக் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி காலிஃப்ளவரில் பண்ணி கொடுத்துறது. காலிஃப்ளவரை ஆஃப் குக் பண்ணி நம்ம மஞ்சள்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பவுடர் இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இல்லாதால சோம்புத்தூள், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், அதே மாதிரி அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இதில் சால்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் கல்லுப்பு போட்டால் சரிப்பட்டு வராது. அதனால் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு ஆட் பண்ணி வச்சிடலாம். தேவையான அளவு நான் சால்ட்டு போட்டுட்டேன், போதும். இப்போ இதில் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம பசரி வச்சுட்டோம்னா அது ஊறிக்கிட்டே இருக்கட்டுங்க. குழம்பு முடிஞ்ச உடனே நம்ம இதை ஃப்ரை பண்ணிடலாம். பசங்க 3 மணிக்கு வருவாங்க. அதனால் நம்ம அப்போ கூட அந்த டயத்தில் கூட 2:30க்கு அது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா அப்போ சூடாக பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம இதில் கடலை மாவு கூட நம்ம 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடலை மாவு நிறையா போட்டால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். மைதா மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த குட்டி குட்டியாக நம்ம பிச்சு விட்டுக்கலாம். பெருசு பெருசாக இருக்கு பாருங்கள், அதனால் காரம்லாம் ஏறாது. அதனால் சின்ன சின்னதாக பிச்சு விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே கருவேப்பிலையை தூவிக்கலாம். பார்க்கவே குழம்பு எம்மையாக இருக்குது, டேஸ்டியாக இருக்குது, காரசாரமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.